illustration 4 இல்லைங்களா? ABC Limited issues 5,000 12% debentures 100 each at premium 10% on 1/4/2016 to be matured on 1/4/2021. The debentures will be redeemed on maturity. Compute the cost of debentures assuming 35% of tax rates. அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதோடைய இஷ்யூ பண்ணது எவ்வளோங்க? 5000. 12% இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ 5 60. அப்போ 600 என்னங்க இன்ட்ரெஸ்டா? 10% 500 தானே? 5 60 தான், 600 தானே? ஆமா, 5000 × 12% தான் தருவாங்க இல்லைங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைச்சி போச்சு? 60 rupees. அடுத்தது நம்ம கேள்வி என்னன்னா, வாட் இஸ் ஆர்வி அண்ட் வாட் இஸ் என்பி? வாட் இஸ் ரிடெம்ஷன் வேல்யூ, வாட் இஸ் நெட் ப்ரோசீட்ஸ்? நெட் ப்ரோசீட்ஸ்னா எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிருக்கும்? ஏன்னா நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க இஷ்யூ பண்ணதுதான் 5000 ஷேர்ஸ். நம்ம என்பி என்வி எல்லாமே ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துட்டு இருக்கிறது வரைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா இல்லைங்களா? இப்போ ஃபேஸ் வேல்யூ என்பின்றது நெட் ப்ரோசீட்ஸ், நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் நெட் ப்ரோசீட்ஸ் அப்படின்னு கேள்வி இல்லைங்களா? நீங்க டிபென்ச்சர்ஸ் வில் பி ரிடீம்ட் ஆன் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ஆனால் 2016 மெச்சூரிட்டி தான் சொல்றாங்க. அந்த டைம் ஆனால் என்ன செஞ்சீங்க, நீங்க திருப்பி கொடுத்துறீங்க. ஆனா ப்ரீமியத்தில் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. என்னங்க சொல்லுங்க? டாக்ஸ். அப்ப ரெடெம்ஷன் வந்து பாருங்க, ரெடெம்ஷன் வேல்யூ வந்து 100 ரூபாயா? நெட் ப்ரோசீட்ஸ் 110 தானே? வாட் இஸ் 110? அப்ப நல்லா படிக்கும், திருப்பி பர்சன்ட் படிக்கணும். ABC Limited issues 12% debentures of ₹100 each at premium. பிரீமியத்துல நீங்க வந்து வெளியிடுறது இல்ல, சரி, நீங்க இஷ்யூ பண்ணதே பிரீமியத்துல வெளியிட்டீங்க. அப்ப நம்ம என்ன செய்யறாங்க, அந்த ஆளு யாரெல்லாம் உங்கள்கிட்ட டெபென்ச்சர்ஸ் வாங்கணும் அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துக்க மாட்டா, 110 ரூபாய் கொடுத்துருப்பான். அப்ப நெட் ப்ரோசீட்ஸ்ன்றது வாட் கேஷ் இன்ஃப்ளோ தான். நெட் ப்ரோசீட்ஸ் வந்து கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு உங்களுக்கு? 110. நீங்க திரும்பி எவ்வளவு தான் செலுத்த போறீங்க அவனுக்கு? ரிடெம்ஷன் பண்ண போறது ஃபேஸ் வேல்யூ ரிடெம்ஷன் பண்ண போறீங்க. ரிடெம்ஷன் வேல்யூ சொல்லிக்கிறேன், டு பி மெச்சூர்ட் ஆன் 1/4 debentures will be redeemed on maturity. பட் எதுவுமே சொல்லணும்னா என்னதான் அது ஃபேஸ் வேல்யூ தான் பண்ண போறீங்க. அப்ப அது இந்த ரிடெம்ஷன் ஆன் ஃபேஸ் வேல்யூ. அப்ப 100. அப்ப நமக்கு ரிடெம்ஷன் வேல்யூ கிடைச்சிச்சு, ஃபேஸ் வேல்யூ என்பி, நெட் ப்ரோசீட்ஸும் கிடைச்சிச்சு, ரிடெம்ஷன் வேல்யூ கிடைச்சிச்சு. கிளியரா இல்லையா? சரி, அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், நமக்கு வந்துட போகுது. வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் 600 சொன்னேன். அதாவது 2 வகையும் போட்டு காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்படி எடுத்தா ஒரு வேல்யூ வரும், ரெண்டுலையுமே ஆன்சர் நான் டேலி ஆகும். அதாவது 5000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணேன், 600 ரூபாய். இது வந்து டோட்டலா சொல்றேன் இல்லைங்களா? இங்க போட்டு பாருங்க, இங்க பார்க்கணும். ABC Limited issued 5,000 12% debentures of ₹100. அப்ப லாஜிக்ல என்ன வந்துருக்கணும், இது 100. அப்ப 5000 × 100 5 லட்சம். 5 லட்சத்துக்கு 12% போட்டா இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். நம்ம இப்படி போடலாமான்னு கேட்டா, ஃபேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன், அதுலயும் போட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம். ரெண்டுமே என்ன வருது? இப்போ நான் ஃபேஸ் வேல்யூ வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ 100 ரூபாய்க்கு 12% போட்டா 12 ரூபாய் பிளஸ் ரிடெம்ஷன் வேல்யூ எவ்வளவு? 110. ரிடெம்ஷன் வேல்யூ 100 ரூபாய், என்பி தான் 110. ஆமாங்க. இதோட பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனைங்க? எஸ், 5 இயர்ஸ். இதோட பை 100 110 டிவைட் பை 2. 1 மைனஸ் டீன்றது என்னங்க? டாக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 32%. அப்போ 0.35. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 12 பிளஸ் 100 மைனஸ் 110 டிவைட் பை 5. ஆமா இல்லைங்களா? மைனஸ் 2 × 0.65 டிவைட் பை 210 டிவைட் பை 2. ஆமாயா சொல்லுங்க. minus 2 × 0.65 plus 12 minus 210 divided by 2. அப்ப 110
கிளியருங்களா? 10.7 divided by 200 10.19. What my dear? இது தப்பா சொல்லிட்டீங்களா? ஓ, இந்த மைனஸ் எடுத்துக்கலையா? நான் வந்து தப்பு பண்ணேன். தப்பு பண்ண வாய்ப்பு இல்லையம்மா. பாயிண்ட் எவ்வளவு? டேக்ஸ் எவ்வளவு? 35%. அப்போ 1 minus 265 கரெக்டாக தானே வரும். 12.65 எல்லாமே கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். 0.65 0.65 into 2 எஸ், தவறு இங்கே தான் பண்ணிட்டேன். அதாவது ஃபார்முலா தான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம இந்த ஃபார்முலா போட்டது கொஞ்சம் தப்பு பண்ணிடுவேன். ஆக்சுவலாக வந்து இது இந்த பக்கம் வந்துருக்கு. 12 இல்லைங்களா? இன்ட்டு 0.65 வந்துருக்கு. 12 into 0.65, ஸோ 7.8 minus 2. அப்போ என்ன இருக்கும்? 5.8. இவரது 105. கரெக்டு தான். 5.8 இவரது 105 into 100. கரெக்டுங்களா? 5.2 கிளியருங்க. சரி, நினைச்சுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு இங்கே போகணும். நம்ம தப்பு பண்ணியாச்சு. அதனால நீங்கள் வந்து இதை வந்து மாற்றிக்கணும். என்ன செய்யணும்? 12 1 minus 35 into 10/2 இல்லைங்களா? 100 minus 110 10/2 தானே? ஆமா தானேங்க? சரி, 10/5. அப்போ என்ன வந்துருக்குன்னா இந்த இடத்துல divided by 210 divided by 2. அப்புறம் 12 into 0.65 7.8 minus 2 divided by 105. அப்போ 5.8 divided by 105 is equal to 5.25%. So this is the correct answers. You understand that? So that's all. So this is very very easy sum. இந்த வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 நம்ம போட்டு காமிச்சிட்டோம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன்